அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பிஎஸ்என்எல் ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம். ஃபைபர் ஆப்டிக்கில் ரவுட்டர் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மோடத்தோட ஒய்ஃபை பாஸ்வேர்ட் எப்படி நம்ம மாற்றுறது ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் மாற்றுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க உங்களுக்கு ஒய்ஃபை யார் வச்சாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ஒய்ஃபை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இது நம்மளே ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். அதுக்கான வழி தான் இப்போ காட்ட போகிறேன். வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா சில மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகாது. அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு 192.168.1.1 அப்படிங்கிறத டைப் பண்ணி கீழே வர்றது எதுவும் கொடுக்காம நீங்கள் நார்மலாக கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் அட்மின் தான் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒவ்வொன்று செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் உங்களுக்கு யார் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே இந்த கேப்சாவை அப்படியே போடணும். ஆர் P5MJR போட்டாச்சு. லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது 5G ரவுட்டருக்கான விண்டோ இது. ஸோ இதில் வந்து நீங்கள் 2.4Gக்கும் சேம் லைக் இதே மாதிரி தான் இருக்கும். நெட்லிங்காக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். சைரோடாக்காக இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதில் போகணுங்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே இது தான் வரும். இப்போ இதில் எடுத்தோடனே இது வந்து ஸ்டேட்டஸில் இருக்குது. அதனால் டிவைஸ் இன்ஃபோலாம் செக் பண்ணுறது இது. நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கில் போங்க. நெட்வொர்க்கில் போயிட்டு இது 5G ரவுட்டருங்கனால 5G 2.4G அப்படின்னு காட்டும். இதே நார்மல் 2.4G ரவுட்டராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல WLAN அப்படின்னு இருக்கும். இங்கே LAN இருக்கா, இது பக்கத்தில் WLAN இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காண்டி இப்போ நான் 5Gயை கிளிக் பண்ணி காட்டுறேன். 5Gயை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, WLAN செக்யூரிட்டின்னு. இப்போ அந்த 5G 2.4Gன்னு இருக்கிற இடத்துல WLAN இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். 2.4G ரவுட்டரில் இது 5G ரவுட்டருங்கிறதுனால 2 பேண்ட்வித்துமே இதில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் WLAN செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ப்ரீ ஷேர்டு கீ அப்படின்னு இருக்கும். இதில் பழைய பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்கும். அதை ஷோ பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு புதுசாக போடணுமோ அதை நீங்கள் இதில் போட்டுட்டு அப்ளை சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி இது பிளிங்க் ஆகும். இப்போ அப்ளை சேஞ்ச் கொடுக்குறேன். நான் இப்போ பாஸ்வேர்டு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ளை சேஞ்ச் கொடுத்தோன்னா ஒரு வாட்டி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு நார்மலாக வந்துடும். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த ஓரத்தில் லாக் அவுட்னு இருக்குது. அது லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜிலேருந்து வெளியில் வந்துடும். நீங்கள் வழக்கம் போல் உங்கள் ஒய்ஃபை மேலே உள்ளது கட்டாயம் இருக்கணும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒய்ஃபை வந்து நீங்கள் எந்த டிவைஸில் மாற்ற போகிறீங்களோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒய்ஃபையே கனெக்ட் பண்ணாமல் இந்த பேஜில் போனீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகாது. ஒய்ஃபையை நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இந்த பாஸ்வேர்டு மாற்றணும். பாஸ்வேர்டு மாற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒய்ஃபை கட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் உள்ள ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதில் போயிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆனதுனால சேம் SSID அந்த நேம் ஒய்ஃபை நேமில் கனெக்ட் ஆகாது. அப்போ ஒன் டைம் அந்த ஒய்ஃபையை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபர்கட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணுறப்போ புது பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, தேங்க்யூ.